2.5 வருஷம் குழந்தையே இல்லை. நான் அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு வருவேன். எனக்கு போன வருஷம் மார்ச் மாதம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு 10 நாள்லேயே வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக ப்ளீடிங் ஆகிட்டே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோன்னா எவ்வளோ டேப்லெட் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டுவேன். ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. உனக்கு 3 மாதம் ஸ்கேனில் குழந்தை உருவம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு தான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னேன். அப்புறம் நான் மே மாதம் வந்து அங்கிள்கிட்ட அழுது ஜோம் பண்ணேன். அங்கிள் எனக்கு இந்தமாரி சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியல அங்கிள் அப்படின்னு. அங்கிள் வந்து வயிற்றில் கை வச்சு நீ ஜோம் பண்ணு, மலடும் கர்ப்பம் விழுந்து போவதும் உன் தேசத்து இனிமேல் இருக்கவே இருக்காது, உனக்கு ஆண் மகனை கடவுள் கொடுப்பாருன்னு சொன்னார். போன வருஷம் டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபீவர் வந்துருச்சு. 105, குழந்தை வந்து 9 மாதம். அப்போ வந்து ரொம்ப வந்து காலையில் செக் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் தான் இருந்தேன் நான். காலையில் செக் பண்ணும்போது ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து 1,80,000 இருந்துச்சு. மத்தியானம் செக் பண்ணும்போது வெறும் 7,000 ஆயிடுச்சு. டாக்டருங்களாம் சொல்லிட்டாங்க, இப்போ உனக்கு டெலிவரி ஆனால் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா உனக்கும் உன் குழந்தைக்கும் எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட ப்ரேயர் டவரில் ஐசியூவில் இருந்து நான் ப்ரேயர் டவர் கால் பண்ணேன். அப்போ எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அங்கிள் ப்ரேயர் பண்ண மாதிரியே டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு கடவுள் ஒரு நல்ல. என் பேர் டயனா, வேளச்சேரியிலேருந்து வரேன். ஆக்சுவலி 10 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 50-60 வாட்டியாக தும்மல் போடுவேன். ரன்னிங் நோஸாக இருக்கும். டேப்லெட் உடனே போட வேண்டியது இருக்கும். அப்படி 10 வருஷத்துக்கு மேலே நான் டேப்லெட் போட்டே இருந்தேன். ஆனால் நான் இங்கே ஒரு 6 இயர்ஸாக வரேன். நான் ஜோம் பண்ணிட்டு போவேன். அதுக்கப்புறம் ஒரு மங்கள வார்த்தை கேட்கும் போதெல்லாம் அதை நான் ஜோம் பண்ணுவேன். அப்புறம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியே அந்த தும்மல் நின்று போச்சு. எனக்கு அது மறந்தே போச்சு. டேப்லெட் போடுறதும் மறந்து போச்சு, எப்போ அந்த தும்மல் நிறந்ததுன்னு மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஹனி ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் வந்து சொன்னாங்க, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்ட்டு வசனம் சொன்னாங்க. அப்போ நான் என் குடும்பத்து உயர்வுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என் கணவருக்கு வந்து பூனேல ஒரு இன்டர்வியூ வந்தது. அது ஆக்சுவலி கர்னலாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு தான் அந்த போஸ்ட் கொடுப்பாங்க, சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர். என் கணவர் வந்து மேஜராகி ரிட்டையர்ட் ஆனவங்க. ஸோ ஒரு ஹோப் இல்லாமல் தான் போனாங்க. பட் இருந்தாலும் அங்கே போய் அடுத்த நாளே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, சீஃப் செக்யூரிட்டி போஸ்ட் கிடச்சிருச்சு என் கணவருக்கு. அதற்காக ஏசப்பாவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் பூனேக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஏசப்பாவோட பெரிதான கிருபையினால ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தொழுது கொள்ள வருகிற நேரங்களிலெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறாராம். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை தொழுது கொள்ள வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு பக்கத்தில் வர்றார், நமக்கு சமீபமாய் வருகிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். கண்டுபிடித்த ஆண்டவர் முதலாவது அவனை அபிஷேகம் பண்ணினார். இவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படிக்கு அந்த தாவீதினுடைய தகப்பன் வீட்டிற்கு, ஈசாயுடைய வீட்டிற்கு இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி விடுறார். அவன் வீட்டில் யாரோ ஒருத்தரை ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அதனால யார் அபிஷேகம் பண்றதுப்பா
அப்படின்னு கேட்கும் பொழுது நல்ல அப்பன்னா என்ன சொல்றது, என்ன தெரியுமா செய்வாங்க? ஒரு ராஜ பதவி நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு அடிச்சிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே மற்றவனுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல தானே வேலை செய்கிறான், அவனுக்கு எல்லாம் ஆல்ரெடி செட்டில்டு. ஆனா ஒரே ஒருத்தன் இன்னும் செட்டில் ஆகாம இருக்கிறான், அவனை கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்லி நல்ல தகப்பன்னா கொண்டு விட்டுருக்கணுங்க. ஆனா அந்த தகப்பனுக்கு தன் பிள்ளையினுடைய மேன்மை தெரியவில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவனுக்கு ஆடு மேய்க்கத்தான் தெரியும், அரசாங்கத்தினுடைய வாசனையே இவனுக்கு தெரியாது, அரசாங்கத்தை நிர்வகிக்க இவனுக்கு தெரியாது. எல்லா எல்லா பிள்ளைகளையும் ஒன்னொன்னா வர சொல்றான், 1 2 3 எல்லா மிலிட்டரியில இருந்து வரானுங்க. எல்லாரையும் சாமுவேல் தீர்க்கதரிசி ரிஜெக்ட் பண்ணான். கடைசியா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் யாரையுமே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சிக்னல் கொடுக்கலங்க. ஆனா அதன் பிறகு சாமுவேல் கேட்கிறார், வேற பிள்ளையே உனக்கு இல்லையாப்பா? இவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். அப்பதான் சொல்றான், இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் கரவல் ஆடுகளுக்கு பின்னால இருக்கிறான். அதான் சொன்னேன், அவர் கரவல் ஆடுகளுக்கு பின்னால் அவரை கண்டுபிடித்தார். அப்ப சொல்றாரு தீர்க்கதரிசி, முதல்ல அவனை கூட்டுவாங்க, யாருக்கு தெரியும் அவருக்கு ராஜ மேன்மை இருக்கலாமே. கண்டுபிடித்த ஆண்டவர் முதலாவது அவனை அபிஷேகம் பண்ணினார். சாதாரண அபிஷேகம் இல்லைங்க, ராஜரீக அபிஷேகம் பண்ணுகிறார். அவனை கூட்டுட்டு வர்றாங்க. எங்க போய் கண்டுபிடிச்சு கூட்டு வந்தாங்க தெரியுமா? கரவலாடுகள் மத்தியிலே கண்டுபிடிச்சு கூட்டுட்டு வர்றாங்க. கொண்டு வந்து நிறுத்தின உடனடியாக பரலோகத்திலிருந்து சிக்னல் வருது, இவன் தான் ராஜா, இவனை அபிஷேகம் பண்ணு. சாமுவேல் அழகாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார். எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ஒளிச்செல்லாம் அவனை அபிஷேகம் பண்ணல. எந்த சகோதரர்கள் இவன் அற்பமா நினைச்சாங்களோ, உனக்கு அரசாங்க வாசனை தெரியாதுன்னு நினைச்சாங்களோ, அந்த சகோதரர்கள் நடுவில் எந்த அப்பாவால வாய்ப்பு வந்தும் மறக்கடிக்கப்பட்டானோ அந்த தகப்பனுக்கு முன்பாக இப்பொழுது ஆண்டவர் தைல கொம்புல தைலத்தை நிரப்பி இவர்கள் நடுவிலே இவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவனை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு உன்னை முதலாவது நான் அபிஷேகம் பண்றேன். எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? ராஜரீக அபிஷேகம். அந்த ராஜரீக அபிஷேகம் உன்னிடத்துல வரும் பொழுது உன்னுடைய தரித்திரங்கள் எல்லாம் ஓடி போகும். இன்னைக்கு பிறகு ஒரு கிங் அனாயிண்டிங் உங்க மேல விழுகிறது. யாரெல்லாம் உன்னை அற்பமா நினைச்சாங்களோ அவங்க முன்னால உன் பெயரை பெருமைப்படுத்தும்படி கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். உன்னை பார்க்கிறதே சாபம், உன்னை பார்க்கிறதே பாவம், உன்னுடைய முகத்துல முழிக்கிறதே வேதனைன்னு சொல்லி கொண்டிருந்தவன் இனி உன்னை பார்க்க ஆசைப்பட்டு உன்னிடத்திலே வருவான். உன்னை தன்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கி போட்டவன் எல்லாம் தேடி பிடிச்சி உன்னுடைய கரண்ட் நம்பர் என்னப்பா, உன் போன் நம்பர் என்னப்பா, உன் மொபைல் நம்பர் என்னப்பா, எனக்கு உன்னுடைய தொடர்பு வேணும்னு கேட்கிற அளவுக்கு கர்த்தர் உன் கரத்தை இன்றைக்கு பலப்படுத்த விரும்புகிறார். முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும் பிந்தினோரெல்லாம் முந்தினோராயும் மாறுவார்கள். பிந்தி கிடக்கிறவனை முந்தி கொண்டு வருவார். வியாபாரத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு நண்பருடைய வார்த்தையை நம்பி இதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டு ஏதோ பெருசா வரப்போகுது இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணி சொல்லி ஏமாந்து போய் நிக்கிற, ஒண்ணுமே வரல, கொடுத்தது அது வரேன்னா அதுவும் வரல, கடைக்காரன் நெருக்கிறோம், என்னால என்ன செய்கிறதுன்னு தெரியல. கண்ணீரோட வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. இன்னைக்கு உன் மேல ஒரு கிங் அனாயிண்டிங் ஆண்டவர் இன்றைக்கு உன் மேல ஊத்துறார். அன்றைக்கு கழுதையை தேடி வந்த சவுலை திரும்பி போகும் பொழுது ராஜாவாக அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் கழுதை குட்டியை தேடி வந்தது போல நீ சின்ன சின்ன காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற. எனக்கு வயிற்று வலி போனா போதும் ஆண்டவரே, எனக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும் ஆண்டவரே, என் தலைவலி நீங்கினா போதும் ஆண்டவரே, என் கடன் நீங்கினா போதும் ஆண்டவரே. கழுதை குட்டிய மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை எதிர்பார்த்து வந்திருக்கிற. ஆனால் என் ஆண்டவர் உண்மையில பெரிய ஆசைகளை வைத்திருக்கிறார். உன்னை வச்சு பெரிய திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கலங்காதே மகளே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு உதவி செய்வதற்கு கூட்டு வந்திருக்க. சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு சாதகமாய் இருக்கிறார். இன்னைக்கு உனக்காக ஒரு காரியத்தை செய்வார். நீ திரும்பி போ, உனக்கு மதிப்பு மரியாதை தானா வரும். ஏன்னா இன்னைக்கு உண்மையில ஒரு அபிஷேகம் இன்றைக்கு ஆண்டவர் போடுகிறார். இந்த அபிஷேகம் என்ன பண்ணா உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்காத உயரத்துல உன்னை கொண்டு போய் உட்கார வைக்க.
ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கண்டுபிடிச்சு முதல்ல உன்னை அபிஷேகம் தான் பண்றார். தைல கொப்பு அபிஷேகத்தை எடுத்து வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இன்றைக்கு ஒரு ராஜரீக தைல கொப்பு அபிஷேகத்தை ஆண்டவரை ஊத்துறாரு. அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுடைய சிரசிலே தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய வார்த்தையை கொண்டு அதே தைல கொம்பு அபிஷேகத்தை உங்க ஒவ்வொருவர் மேலும் ஊற்றி செத்து போன உன் விசுவாசத்தை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். இருட்டறையில காலங்களை ஓட்டின தேவனுடைய பிள்ளை, வெளிச்சத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு கர்த்தர் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படிக்கு உனக்குன்னு ஒரு ராஜரீக பதவியை கர்த்தர் கொடுக்கிறார். பல முறை நான் அரசாங்க எக்ஸாம் எழுதினேன், இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல. இந்த முறையாவது எனக்கு கிடைக்குமா? கண்ணீரோட நிறைய பிள்ளைங்க இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இருக்கிற இந்த பலத்தோட போ, நாளைக்கு எக்ஸாம் எழுது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும், அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காகவே இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. என் பிள்ளைக்காக ஏதாவது வார்த்தை கிடைக்குமா? என் பிள்ளைக்காக ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேச மாட்டாரா? என் பிள்ளைக்காக இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா? உன் பிள்ளை பிழைத்திருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். வெளி தேசத்துல பல லட்சம் செலவு பண்ணி பிள்ளைய படிக்க வச்ச, பேங்க் லோன் எடுத்த, லோன் இவ்வளவு பயங்கரமா ஏறிட்டே இருக்கு. ஆனா இன்னும் பிள்ளைக்கு வேலை கிடைச்ச பாடில்ல. இன்னும் கொஞ்ச நாள் கூட வேலை கிடைக்கலன்னா என் பிள்ளைய அந்த தேசத்துல இருந்து துரத்தி விட்டுருவாங்க. இவ்வளவு லட்ச கடன் அடைக்க என் பிள்ளைக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? கண்ணீரோட வந்திருக்கிறியா தேவனுடைய பிள்ளையே? இன்றைக்கு பிள்ளை இருக்கிற இடத்திலே பிள்ளையின் சத்தத்தை கேட்டு பிள்ளைக்காக ஒரு அபிஷேக நீரூற்றை ஆண்டவர் திறக்கிறார். என் புயம் உன்னை பலப்படுத்தும். இன்னைக்கு பிறகு ஆண்டவருடைய புயம் உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ண. ஒரு பொருளை கூட தூக்க முடியல, நீ கண்ணீரோட வந்திருக்கலாம். என் கை தூக்க முடியல, என் காலை தூக்க முடியல, ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்றார், பலப்படுத்துகிறார். இனி பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை தருவார். இன்னைக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன செய்ய போறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்லிட்டு அப்படியே விடுகிறதுக்கு மனுஷன் அல்ல, செய்யறதை தான் அவர் சொல்லுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பிறகு உங்களுடைய கரம் பலப்படுத்தப்படும். உன்னுடைய ஆண்டவருடைய புயம் உங்களை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணும். என்னென்ன காரியத்துல நீ ஸ்ட்ரெங்த் இழந்து போய் நிக்கிறியோ அந்த காரியத்துல கர்த்தர் தன்னுடைய பலத்தை உனக்கு கொடுப்பா. கர்த்தர் தன்னுடைய பலனை உனக்கு தருவா. தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவேன்னு கூப்பிடுறான். என் பலனாகிய கர்த்தாவே. நீங்க பலவீனப்படும் பொழுது ஆண்டவரிடத்துல சொல்லணும், என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லி பாருங்க, அந்த பலன் உங்களுக்குள்ளால இருக்கும். அப்படின்னா உன் பலவீனத்திலே ஆண்டவருடைய பலன் இனி பூரணமாய் விளங்கும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தருவார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்து. இன்னைக்கு ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தம் நீ பலன் இழந்து வந்திருக்கலாம், சாப்பிட மனசு இல்லாம வந்திருக்கலாம், தண்ணி கூட குடிக்க மனசு இல்லாம வந்திருக்கலாம், ஒரு டீ கூட சாப்பிட்டுட்டுப்பான்னு சொல்லி அது கூட நீ கேட்காம வந்திருக்கலாம். ஏன்னா உன்னுடைய மனசுல அந்த இழப்பின் நிமித்தம் உன்னை பலவீனப்பட்டுட்டு அவ்வளவுதான், உன்னுடைய மனசு விட்டு போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய புயத்தினால உன்னை பலப்படுத்துகிறார். தன்னுடைய புயம். வசனம் சொல்லுகிறது, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து அங்கிலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை செட்டில் பண்ணிட்டார். இப்ப அடுத்து என்ன நடக்கும்? ஆண்டவர் பினான்சியலா உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணி, ஸ்பிரிச்சுவலா சரீர பிரகாரமா பிசிக்கலா உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணி நல்ல தேசத்துல உங்களை செட்டில் பண்றார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். திருமணத்திற்காக நிறைய பிள்ளைகள் தடைகள் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தடைகளை ஒட்டச்சி உன் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல சுதந்திரம் தருவேன், நல்ல இடத்துல உன் பிள்ளைங்களை செட்டில் பண்ணுவேன். ஆண்டவர் உன் பிள்ளைகளுடைய கரத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார். பிள்ளைகளுக்கு தாராளமாக நீ விரும்பினதெல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைகளை செட்டில் பண்ணுவதற்கு இன்றைக்கு ஆண்டவருடைய புயம் உன்னை பலப்படுத்தும். பினான்சியலா பலப்படுத்தும். பொருளாதார ரீதியாக இன்னைக்கு விழுந்து கிடக்கிறாய். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி பொருளாதார ரீதியாக நீ எழும்பி நிற்பாய். உன்னை அற்பமாய் நினைத்தவர்கள் முறிந்து விழுவார்கள், நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய்.
என் பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, கார் கொடுக்கணும்னு ஆசை, 100 பவுன் நகை கொடுக்கணும்னு ஆசை, என் பிள்ளைக்கு வாஷிங் மிஷின் கொடுக்கணும்னு ஆசை, அப்படியே 100 இன்ச்சில் டிவி கொடுக்கணும்னு ஆசை. எல்லா ஆசையும் நிறைவேற்ற கர்த்தர் உன்னை ஃபைனான்சியலா இன்றைக்கு பலப்படுத்துகிறார். உன் வியாபாரத்தை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கிறார். ஆண்டவருடைய புயம் உன்னுடைய வியாபாரத்தில் இனி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, உம்முடைய புயத்தை, உங்க கரத்தை எனக்கு மறைக்காதிரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உங்களிடத்துல ஏதாவது உமக்கு விரோதமா செய்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல என் பிள்ளைய செட்டில் பண்ணி வச்சிருங்க ஆண்டவரே. செட்டில் பண்ணுகிற ஆண்டவர். எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு கானானில் செட்டில் பண்ணின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஏதோ ஒரு கானான் உனக்காக திறந்திருக்கிறது. ஏதோ ஒரு கானான் தேசத்துல உன் பிள்ளைக்கு விசா ரெடி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு கானான் தேசத்துல உன் பிள்ளைக்கு வேலைக்கு ரெடி ஆயிடுச்சு. நீ தைரியமாயிரு. கர்த்தர் உனக்காக முன்குறித்ததை ஒருவனும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. கர்த்தர் உன் பிள்ளைக்காக நிர்ணயம் பண்ணினதை எவன் ஒருவன் மாற்ற முடியும்? சவால் விட்டுருப்பா ஒருத்தன், நீ எப்படி ஃபாரின் போற நான் பார்த்துடலாம், உன் பாஸ்போர்ட் என் கையில தான் இருக்கு, உன் குடுமி என் கையில தான் இருக்கு. நிறைய பேர் கண்ணீரோட வந்திருக்கிறீங்க. அவன் கர்ச்சித்துட்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் ஒன்று அனுப்புவா. ஒருத்தவங்கிட்ட சொல்லி இருக்கலாம், உன் பேர்ல கேஸ் இருக்கு, நீ வெளியே போக முடியாதுன்னு. கர்த்தர் நினைச்சா ஒரு செகண்ட்ல அந்த கேஸ் எல்லாம் தவிடுபடி ஆக்கி ஆண்டவர் முன்குறித்த தேசத்துல உன்னை நிலநாட்டுவார். வழக்குகள், அநேகருடைய வழக்குகளை ஆண்டவர் துரிதமாய் விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருகிறார். சில பிள்ளைகளுடைய வழக்குகளில பல மாசமா வருஷமா அலைஞ்சி 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 வேதனையோட இருக்கிறீங்க. ஆண்டவருடைய புயம் உனக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு சொல்லும். ஆண்டவருடைய புயம் அந்த நியாயாதிபதி கண்களை உனக்கு தயவு கிடைக்க வைக்கும். அவருடைய புயம் ஓங்கிய புயம் என்று வேதம் சொல்லுகிற ஓங்கிய புயம், பலத்த கரம், ஓங்கிய புயம். அந்த ஓங்கிய புயம் உன்னுடைய நியாயத்தை ஓங்கி ஒலிக்க பண்ணும். நியாயாதிபதியிடத்துல பேசும். நீ அலைஞ்சு திரிந்த நாட்களுக்கு முடிவு வருகிறது. நீ செட்டில் ஆக போற. ஆண்டவர் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல உன்னை செட்டில் பண்ண வைப்பேன். உன் பிள்ளைய செட்டில் பண்ண வைப்பேன். உன் பிள்ளைக்காக, புருஷனுக்காக இன்னைக்கு நீ கண்ணீரோட வந்திருக்கிற அந்த கண்ணீரின் ஜபங்கள் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. இடி முழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து கர்த்தர் உன் கண்ணீரின் ஜபத்திற்கு பதில் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகள் இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர்.
சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாம என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்க பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941195099 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை